ஹாய், என்னை அழைத்தவரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே ஒரு படத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த படத்திலே கீழே போடப்பட்ட வரிகள் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அது உண்மையானது என தோன்றினது. தேவ வார்த்தையை இதனோடு இணைத்து நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது 2 பழங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. 2 பழத்தில் ஒன்று பழுதடைந்த பழம், நன்றாக பழுதடைந்த பழம், இன்னொன்று நல்ல பழம் தான். ஆனால் அது பக்கத்தில் இருக்கிறதுனால அது கொஞ்சம் கொஞ்சமாக பழுதடைந்து வருகிறது. நீங்கள் அவதானிக்க முடியும். அன்பு நண்பர்களே, சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, இதை கொஞ்சம் அவதானிங்க, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். பழுதடைந்த பழத்துக்கு பக்கத்தில் இருக்கிற நல்ல பழமானது எப்படி அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழமும் பழுதடைந்து வருகிறதோ அதே போலதான் நீங்கள் சேருகிற நண்பர்கள், சேருகிற நபர்கள், உங்களுடைய உறவுகள், பக்கத்தில் இருக்கிறவர்கள் தவறானவர்களாக இருந்தால், அவர்கள் பழுதடைந்து அவர்கள் தீமையானவர்களாக இருந்தால், அவர்களோடு நீங்களும் இணையும் பொழுது, பேசும் பொழுது, பழகும் பொழுது அவர்களுடைய குணாதிசயங்கள், அவர்களுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களையும் அதற்குள்ளாகவே மாற்றிவிடும். எனவே உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவுகள், நீங்கள் சேருகிற போகிற இடங்கள் மிக மிக கவனமானதாக இருக்கணும். அதுதான் வேதமும் சொல்கிறது. 1 சங்கீதம் 1 வசனம், துன்மார்க்கருடைய ஆலோசனைகளை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். துன்மார்க்க தீமையானவர்கள் என்று நீங்கள் அறிந்து கொண்டால், அவர்களுடைய ஆலோசனைகளை நண்பனாக இருந்தாலும், உயிர் நண்பனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் நடக்கக்கூடாது. நடப்பதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் அது உங்கள் வாழ்க்கையை அழித்து விடும். பாவிகள் என்று சொன்னால் அவர்கள் வழியில் நிற்காதீங்க. தீமையானவர்கள் என்று சொன்னால் அவர்கள் பாதையில் கூட நீங்கள் போகாதீங்க, அவர்களோட இணைந்து போகாதீங்க. பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராதீங்க. பரியாசர்னா நக்கல் பண்ணுகிற, நையாண்டி பண்ணுகிறவர்கள். இந்த பரியாசம் பண்ணுகிறவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னா, மற்றவர்களுடைய மனதை புண்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட நபர்களோடு நீங்கள் உட்கார்ந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்களும் நக்கல் பண்ணப்படுவீங்க, உங்களோட மனதும் புண்படும். நீங்களும் அவர்களோடு இணைந்து சில நேரங்களில் மற்றவர்களை நையாண்டி உருவக்கேளிகள் இப்படியான காரியங்கள் நீங்கள் பேசுவதனால மற்றவருடைய மனதை புண்படுத்துவீங்க. எனவே கவனமாக இருங்க. உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவுகள், பக்கத்தில் இருக்கிறவர்கள், போகிறவர்கள், இருக்கிறவர்கள் எல்லாரோடையும் நீங்கள் கவனமாக இருங்க. அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை நல்லதாக, நல்ல பழக்கமுடையவர்களாக, நல்லவர்களாக மாற்றிய வரைக்கும், அவர்கள் தீமையானவர்களாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையும் தீமைக்குள்ளாய் கொண்டு போய்விடும். எனவே நீங்கள் நல்லவர்களோடு இணைந்து பழகுங்கள். சான்றோடைய ஒரு வாக்கு இருக்கிறது என்னவென்று சொன்னால், உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்லுகிறேன். இது சரியான ஒரு வரி என்னவென்று தெரியாது, நான் சான்றோருடைய வாக்கு. எனவே நீங்கள் பழகிற நபர்களை வைத்து தான் சிலர் உங்களை எடை போடுவார்கள். எனவே நல்ல நபர்களோடு